இந்தியா என்ற பெயரை எதிர்க்கட்சிகள் பயன்படுத்துவதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனு தொடர்பாக பதில் அளிக்க எதிர்க்கட்சிகளுக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் இறுதி அவகாசம் அளித்து உத்தரவிட்டிருக்கிறது. முழு விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசன் வழங்க கேட்கலாம். வெங்கடேசன், இந்த வழக்கின் முழு பின்னணி. வெங்கடேசன், வணக்கம். இந்தியா என்ற பெயரை எதிர்க்கட்சிகள் பயன்படுத்துவதால் அரசியல் லாப நோக்கங்களுக்காகவும் அப்பாவி மக்களின் வாக்குகளை பெறும் நோக்கத்திற்காகவும் இந்தியா என்ற பெயரை கூட்டணிக்கு வைத்து எதிர்க்கட்சிகள் பயன்படுத்துகிறார்கள் என்றும் இது அரசியல் வன்முறைக்கு இட்டுச் செல்லும், எனவே இந்தியா என்ற பெயரை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்க வேண்டும் என தெரிவித்து கிரீஷ் பரத்வாஜ் என்பவர் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல மனுவை தாக்கல் செய்துள்ளார். இந்த மனுவை ஏற்கனவே உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி கடந்த ஆகஸ்ட் 4ஆம் தேதி விசாரித்து இதில் குறிப்பாக பதிலளிக்க மத்திய உள்துறை அமைச்சகம், தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம், இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு உள்ளிட்ட 26 எதிர்க்கட்சிகளுக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது தேர்தல் அறிவிக்கப்பட்டுவிட்டது. முதல் கட்ட தேர்தல் ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெறுவதால் இந்த விசாரணையை முன்கூட்டியே நடத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டது. அந்த கோரிக்கையை நிராகரித்த டெல்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி பொறுப்பு மன்மோகன் இந்த விசாரணையை ஏப்ரல் 10ஆம் தேதி நடத்தி அதை உரிய தீர்வு என்பது காணப்படும் என்ற ஒரு உறுதியை அளித்துள்ளார். இருப்பினும் இந்த 26 எதிர்க்கட்சிகளுக்கு இறுதி வாய்ப்பாக, இறுதி கெடுவாக பதிலளிக்கவும் ஒரு உத்தரவை டெல்லி உயர்நீதிமன்றம் பிறப்பித்தது. முழு விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.